ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனின் முதல் அத்தியாயமாக திகழ்கின்ற அல்ஹம்து சூராவுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக நாம் பார்த்தது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற சொற்றொடருக்கான விளக்கத்தை பார்த்தோம். அதில் உன்னையே வணங்குகிறோம் என்று சொன்னால், வணக்கம் என்றால் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி மாத்திரம் வணக்கமில்லை. இந்த வணக்கங்களை அல்லாஹ்வுக்கு செய்வது போலவே துஆவையும் அல்லாஹ்விடத்தில் தான் செய்ய வேண்டும். ஏன்னா அது ஒரு வணக்கம். அல்லாஹ் செய்கிற உதவிகளுக்கான நன்றியை அல்லாஹ்வுக்கு தான் செலுத்தணும். ஏன்னா அது ஒரு வணக்கம். அதே மாதிரி நேர்ச்சி செய்வது அது ஒரு வணக்கம். அறுத்து பலியிடுறது அது ஒரு வணக்கம். சத்தியம் செய்வது அல்லாஹ்வின் மீது தான் செய்யணும், அது ஒரு வணக்கம் என்றெல்லாம் அந்த என்னென்ன வணக்கங்கள் என்று மக்கள் விளங்காமல் இருக்கிறார்களோ அந்த வணக்கங்கள்ல ஒரு பகுதியை பார்த்தோம். அதே போல தொழுகை எப்படி வணக்கமாக இருக்கிறதோ, தொழுகையுடைய ஒரு அங்கமாக இருக்கிற நிலை, ருக்கு, சஜிதா ஆகியவையும் வணக்கம்தான் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு சஜிதா செய்வதை பற்றி ஒரு அளவுக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். சஜிதா மனிதனுக்கு சஜிதா செய்யலாம், பெரியார்களுக்கு சஜிதா செய்யலாம். அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு வானவர்கள் சஜிதா செய்த அந்த வசனங்களை சான்றாக காட்டுகிறார்கள். அது தவறு. ஏன் தவறு என்று சொல்றோம்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானவர்கள் செய்த சஜிதா பணிவு என்ற அர்த்தம் தான் கொள்ளணும். ஒரு வாதத்திற்கு இந்த சஜிதாவையே அவர்கள் செய்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், முந்தைய சமுதாயத்திற்கு உரிய சட்டங்கள் பிந்திய சமுதாயத்திற்கு மாற்றப்படுமையானால் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அதற்கு சில உதாரணங்கள், சான்றுகளை எல்லாம் பார்ப்போம். அடுத்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவா தடை செஞ்சுட்டாங்க. கணவனுக்கு கூட மனைவி சஜிதா செய்யக்கூடாது, காலில் விடக்கூடாதுன்னு தடுக்கும் பொழுது வேற யாரும் யாருக்காகவும் செய்யக்கூடாது என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாம ஆயிடுச்சு. அடுத்ததாக பெரியார்கள், மகான்கள் இவங்களுக்கெல்லாம் சஜிதா செய்யலாம் என்று வாதிடக்கூடியவர்கள் எடுத்து வைக்கிற இன்னொரு ஆதாரம். ஏன் இந்த ஆதாரத்தை சொல்றோம்னு கேட்டா, இந்த சான்றுகளை சொல்லி நாளைக்கு உங்களை அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யலாம், பெரியாருக்கும் செய்யலாம் நாளைக்கு பிறச்சிருவாங்க. அதுக்காக வேண்டி அவங்க என்னென்னலாம் எடுத்து சொல்லுவாங்களோ அதை ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்ராஹிம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி யூசுப்ங்கிற அத்தியாயத்தில் 12வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன இடம்பெற்றிருக்குன்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. 12வது அத்தியாயத்தில் 4வது வசனம் எடுப்புலையே அந்த அத்தியாயத்துடைய 4வது வசனத்தில் இதை பார்க்கலாம். யூசுப் நபி சின்ன பிள்ளையா இருக்கும்போது கனவு காண்றாங்க. கனவுல என்ன காண்றாங்கன்னு கேட்டா, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவருக்கு பணிகிற மாதிரி சஜிதா செய்யற மாதிரி கனவு காண்றாரு. யூசுப் நபி கனவு காண்றாரு. அவருடைய கனவுல சூரியன் அவருக்கு சஜிதா செய்யுது, சந்திரன் அவருக்கு சஜிதா செய்யுது, 11 நட்சத்திரங்களும் சஜிதா செய்கிறது. இப்படி ஒரு கனவை அவர் காண்கிறார். கண்ட உடனே அவருடைய தகப்பனார் யாக்கூப் அவங்க ஒரு நபி, அவங்கள்ட்ட போய் சொல்றாரு. அவர் இதனுடைய வியாக்கியானத்தை இறை தூதரா இருக்கிறதுனால அவர் விளங்கிட்டார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, மகனே இதை உன்னுடைய மற்ற சகோதரர்கிட்ட சொல்லிவிடாத, நீ கண்ட கனவை ஒரு பெரிய கிரேட் உனக்கு கிடைக்க போகுது, அதைத்தான் இந்த கனவு மூலமா அல்லாஹ் சொல்றான். இதை நீ உன் சகோதரர்கிட்ட சொல்லிட்டீன்னு சொன்னா உன்னைய காலி பண்றதுக்கு சூழ்ச்சி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கனவை யாரிடத்திலையும் சொல்ல வேணாம்னு சொல்லிடுறாரு. பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களை அவரை தூக்கி கொள்றதுக்கு முயற்சி, ரொம்ப அன்பு வச்சிருக்காரு யாக்கூப் யூசுப் நபியின் மீது. அவரை கொல்வதற்கு முயற்சி பண்ணி கடைசியில கணத்துல கொண்டே போட்டு, இப்ப வியாபாரிகள் அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் எகிப்தில் விற்பனை செய்து அங்க உள்ள ஒரு அரண்மனையில விற்கப்பட்டு அங்க வளர்ந்து, பிறகு அவர் மீது பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போய் கடைசியில மந்திரி பதவியை பெற்று அப்புறம் ஆட்சிக்கே வந்துடுறாரு. அது பெரிய வரலாறு. இந்த யூசுப் நபி கனவு கண்டாங்க இல்லையா, இந்த கனவெல்லாம் கண்டு பிறகு அவர் ஆட்சிக்கெல்லாம் வந்த பிறகு பிற்காலத்தில் என்ன பண்றாங்க, அவர் நல்ல செல்வாக்கெல்லாம் வந்தவுடனே அவருடைய தாய், தந்தை, அவரோட கூட பிறந்த சகோதரர்கள் 11 பேர் எல்லாரையும் கூட்டிட்டு
என்ன செய்யறாருன்னு கேட்டா அவங்க வந்து எல்லாரும் வந்து யூசுப் நபிக்கு வந்து பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு பேரும் யூசுப் நபிக்கு வந்து அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சைதா செய்யறாங்க, தாய் தந்தையர் எல்லாம் சைதா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்துல 12வது அத்தியாயத்துல 100வது வசனத்தில் எல்லாம் சொல்றான். நாவில கண்ட கனவு 100வது வசனத்துல நிறைவேறியதாக எல்லாம் சொல்லி முடிக்கிறான். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, யூசுப் நபி வந்து ஒரு கனவு காண்றாருல, 11 நட்சத்திரங்கள் அவருக்கு சஜிதா செய்தா கனவு கண்டாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவரோட கூட பிறந்த 11 சகோதரர்களும் அவருக்கு சஜிதா செய்வார்கள் அர்த்தம். அதே மாதிரி சூரியன் சந்திரன் சஜிதா செய்வதா கண்டார். சூரியனை கொண்டு தந்தையும் சந்திரனை கொண்டு தாயும் என்று அர்த்தம். அப்ப தாய் தந்தையும் கூட இவருக்கு சஜிதா செய்யக்கூடிய நிலைமை உண்டாகுது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வசனம் அமைஞ்சிருக்கிறது. ஒரு அபவைகள் அரிசி அவருடைய பெற்றோர்களை சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார். சுஜலன் அனைவரும் வந்து அவருக்கு யூசுஃபுக்கு சஜிதா செய்தார்கள். கால யா அபத்தி ஹாதா தாவீலு ருயா மின் கப்ல், என் தந்தையே இதுக்கு முந்தைய ஒரு கனவு கண்டு சொன்னேன், அதனுடைய விளக்கம் இதுதான் அப்படின்னு தந்தைக்கு அவர் என்ன செய்யறாரு, விளக்குறாரு. கஜ்ஜாலஹா ரப்பி ஹக்கா, என் இறைவன் அதை வந்து உண்மையாக்கிட்டான், அந்த கனவை வந்து நிறைவேற்றி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை சொல்றாரு 12 நூறுல. இதை உங்கள்ட்ட ஆதாரமா காட்டுவாங்க. நீங்க வந்து சஜிதா செய்யக்கூடாதுங்கிறீங்களே, யூசுப் நபிக்கு அவங்களுடைய சகோதரர்கள் சஜிதா செஞ்சாங்கன்னு வந்திருக்கா இல்லையா? யூசுப் நபிக்கு செஞ்சாங்களாம், அவங்களுடைய சகோதரர்கள் சஜிதா செய்தார்கள் வந்திருக்கிறது. அப்ப சகோதரர்கள் எல்லாம் வந்து யூசுப் நபிக்கு ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டார். அவரு நாட்டுக்கு ஆட்சி தலைவரா இருக்கிறாரு. ஒரு ஆட்சி தலைவருக்கு சஜிதா செய்யலாம்னு சொன்னா ஒரு ஆன்மீக தலைவருக்கு ஏன் செய்யக்கூடாது? ஒரு ஜனாதிபதியா வந்த ஒரு காலில் விழுந்து சஜிதா செய்யலாம்னு சொன்னா ஆன்மீகத்திலே குருமார்கள் பெரியவர்கள் மகான்கள் அவங்களுக்கு ஏன் செய்யக்கூடாது என்று என்ன செய்வாங்க, அவங்க கேட்குவாங்க. இந்த ஆதாரத்தை கொண்டு வச்சுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து மாணவர்கள் சஜிதா செய்ததையும் எடுத்து வைப்பாங்க. யூசுப் நபி அவர்களுக்கு அவங்களுடைய சகோதரர்கள் சஜிதா செய்தார்கள் வார்த்தை தான் எல்லாம் யூஸ் பண்றான். சுஜதன், அவருக்கு சஜிதா செய்து பணிந்தார்கள் வருது. இதை வந்து ஆதாரமா காட்டி நாங்களும் செய்வோம். ஏன்டா செய்றீங்கன்னு கேட்டா, யூசுப் நபிக்கு அவங்க பெருதல் செஞ்சாங்கல்ல அந்த மாதிரி செய்வோம். சஜிதா ஒண்ணு அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் கிடையாது, பெரியவங்க மதிக்கப்படுறவங்களுக்கு எல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம இடத்துல கொண்டாந்து வைப்பாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன விளக்கத்திலே பதில் இருக்கிறது, நேற்று சொன்னதுலயே. இதுக்கு அர்த்தம் பணி ஒண்ணுதான் அர்த்தம். ஏன்னா அதே யூசுப் நபிக்கு வந்து சூரியன் சஜிதா செஞ்சா கனவு காண்றாரு. சூரியன் சஜிதாவை செய்யும், சூரியன் எப்படி சஜிதா செய்யுங்கிற, சூரியன் சஜிதா அதுக்கு முழு நெத்தி மூக்கலாம் இல்லையே. சூரியன் சஜிதா செய்வதா கன்றாருன்னு சொன்னா சூரியன் அவருக்கு பணிகிற மாதிரி, சந்திரன் அவர் சொல்ல கேட்டு நடக்கிற மாதிரி, நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் சொல்ல கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டார். அதுக்கு பணிவு என்றுதான் அர்த்தம் செய்யணும். இவர் தலைவராகவும் அப்பா அம்மாவெல்லாம் வந்து சாதாரண பிரஜைகளாகவும் இருக்கும் பொழுது தலைவருக்கு அவங்க மரியாதை செஞ்சுதான் ஆகணும். அந்த வகையில் மரியாதை செஞ்சாங்க. இவர் ஜனாதிபதி ஆன உடனே அவங்களுடைய சகோதரர்கள் ஜனாதிபதி என்ற முறையில மதிச்சாங்க, தாய் தந்தையர்கள் மதிச்சாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம உங்க பையன் முதலமைச்சர் ஆயிட்டான போராட கூப்பிடுவீங்களா? உங்களுடைய மகன் முதலமைச்சர் ஆயிட்டான், நீங்க பெரிய ஆளாவும் முதலமைச்சர் ஆயிட்டான், பிரதமர் ஆயிட்டான்னு வைங்க, பிரதமர் வந்துட்டாங்கன்னு சொல்லுவீங்களே தவிர வாடா கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டோம்ல. அந்த பதவிக்காவது ஒரு மரியாதை கிடைச்சு போயிடும். அதனால மூத்தவர்களா இருந்தாலும் கூட அவர் வந்து இவர் ஜனாதிபதிங்கிறதுனால இவரை மதிச்சாங்கன்னு அர்த்தம் செய்யணும். அதெல்லாம் செய்ய விருப்பம், நாங்க சஜிதான்னு அர்த்தம் செய்வோம், காலில் விழுந்தாங்கன்னு அர்த்தம் செய்வோம் அப்படின்னு பிடிவாதம் முடிச்சாங்கன்னா சரி பிடிவாதம் முடிச்சிருப்பாங்க. அதனால இப்ப நமக்கு என்னங்கிறேன், அவங்களுக்கு சரியா செஞ்சாங்கன்னா அந்த உம்மத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காலத்தில் அனுமதிக்கப்பட்ட மாதிரி யாக்கூப் நபி காலத்தில் இது அனுமதிக்கப்பட்டு இருக்கும். அனுமதிக்கப்பட்ட எத்தனை விஷயங்கள் பின்னாடி வந்த நபிக்கு மாற்றப்பட்டு விட்டது. நமக்கு தடை இருக்கிறா இல்லையா? நேற்று தடையை சொன்னமா இல்லையா? 3 சஹாபா அபூ ஹுரைரா சொல்லும்போது ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, கைஸ் இப்னு சாதுங்கிறவர் வந்து சொல்லும்போது ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, முஆஸ் இப்னு ஜபல் வந்து சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. நபிமார்கள் பேர்ல போய் சொல்றாங்க, யாரும் யார் காலில் விடக்கூடாது, அதை நான் கடுமையா தடுக்கிறேன் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த பிறகு யாக்கூப் நபி போய் யூசுப் நபி காலில் விழுந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, யூசுப் நபி போய் யாக்கூப் நபி காலில் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு சொன்ன வேலை அவங்க செஞ்சாங்க, நமக்கு சொன்ன வேலையை நம்ம செய்வோம். ஒரு சமுதாயத்துக்கு அனுமதிச்ச பல காரியங்களை அடுத்த சமுதாயத்துக்கு அல்ல தடுப்பான். அதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம சொல்லியிருக்கோம். நேற்று என்ன சான்று சொன்னோம்? உருவச்சிலைகளை வைத்துக் கொள்வதற்கு சுலைமான் நபிக்கு அனுமதி இருந்துச்சு, நமக்கு தடை. 34:13 நேற்று சொல்லியிருக்கோம், பார்க்கலாம். அதே மாதிரி வந்து மௌன விரதம் இருக்கிறது, பேசாம இருக்கிறது, அந்த விரதம் நமக்கு கிடையாது. முந்தைய சமுதாயத்துக்கு இருந்துச்சுங்கிறத 19:26 பார்க்கலாம், நேற்று சொல்லியிருக்கிறோம்.
முந்தைய சமுதாயத்துக்கு ஹராமான பல விஷயங்கள் பின்னாடி ஹலாலாக்க வந்து ஈசா நபி சொன்னாங்க. இந்த செய்தி வந்து 3:50 இருக்குன்னு நம்ம சொன்னோம். அதை நேற்று பார்த்துட்டோம். வயிற்றுல உள்ள குழந்தைய பள்ளிவாசலுக்கு நேர்த்தி செஞ்சு விடுறதுன்னு ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அது எல்லாம் அனுமதிச்சான். நமக்கு அது அனுமதி கிடையாது. அவங்களுக்கு அனுமதி தான் நம்ம செஞ்சிட முடியாது என்ற விஷயத்தை 3:35 பார்த்தோம். இது மாதிரியான